சிவம் சிவம் நாராயணம். எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அருள்நூல் தெய்வ செய்திகளை பார்ப்போம். சான்றோர்களை நேற்றைய தொடர்ச்சியினை கோரை கூறுத்துக்குள்ளே தாரணிதன்னில் உள்ள குடிகளும் வாழக் கண்டேன் சிவனே ஐயா. திரைகடலில் சிறு மின் பெரிய மீனை பிடித்து தின்னவும் கண்டேன் ஐயா சிவனே ஐயா. ஈரத்தின் மேல் கிடந்த ஆடையை அட்டை கண்டு எடுத்து விளங்க கண்டேன் சிவனே ஐயா. ஓர் வெள்ளை கொக்கு புழுதிங்க போன இடத்தில் புழுவெட்டி கொத்த கண்டேன் சிவனே ஐயா. பூமாலையாக கட்டி தோல்மாலையாக போட்ட பூவும் தான் வாட கண்டேன் சிவனே ஐயா. அன்புகுல சான்றோர்களே, இதனுடைய விளக்கமாக சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து அந்த விளக்கத்தையும் பார்ப்போம். எனக்கு தெரிந்த உணர்த்தப்பட்ட செய்திகளையும் கூறுகிறேன். சான்றோர்களே, கோரை குருத்துக்குள்ளே தாரணி தன்னில் உள்ள குடிகளும் வாழக் கண்டேன் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். இப்போது எங்கு பார்த்தாலும் ஆற்றின் கரையோரங்கள், குளத்தின் கரையோரங்கள், கடற்கரையோரங்கள், வாய்க்கால் கரையோரங்கள், பொதுவாக எங்கு ஒரு சிறிய இடம் கிடைத்தாலும் போதும், உடனே அங்கு குடிசைகள் அமைத்தோ அல்லது பில்லர் போட்ட பெரிய கட்டிடங்கள் அமைத்தோ வாழ்கிறார்கள். சிறிய மீன் பெரிய மீனுக்கு இரையாகும். ஆனால் திரைக்கடலில் சிறுமீன் பெரிய மீனை பிடித்து தின்றதாம். இப்போது மனிதர்களிலேயும் ஒன்றுக்கும் ஆகாதவர்கள் எவ்வளவோ அறிவில் சிறந்தவர்களையும் சூழ்ச்சியினால் வென்று விடுகிறார்கள். அதனால் எத்தனை சிறப்புடையவர்களாக இருந்தாலும் நிலைகுலந்து விடுகிறார்கள். ஈரத்தின் மேல் கிடந்த ஆடையை அட்டை கண்டு எடுத்து விளங்கியதாம் பூரணமாய் ஆராய்ந்து என்று ஐயா அகிலத்திரட்டு அம்மானையில் தந்திருக்கிறார். எனவே நாமும் நம்மால் இயன்றவரை ஆராய்ந்து பார்த்தால் ஈரத்தின் மேல் கிடந்த ஆடை என்றால் காசியில் கீர்ந்த நதிக்கரையில் அனந்த முரமன்னன் மதுளைக்காக தவம் இருக்க ஆற்றின் மறுகரையில் வேதியனும் அவன் மனைவியும் மறுவேதை பார்த்த மன்னன் நிலை தவறி அவனுடைய காமம் ஜலத்தில் விழ அதை ஒரு கொக்கு எடுத்து விளங்கியதாம். ஓர் வெள்ளை கொக்கு புழுதிங்க போனிடத்தில் புழுவெட்டி கொத்தியதாம். கீர்ந்த நதியில் மிதந்து சென்ற காமத்தை கொக்கு விளங்கியதால் அந்த கொக்கு வெண்ணிறமான பிள்ளை பெற்றதே. அந்த பிள்ளைதான் வெண்ணீசன். அந்த வெண்ணீசன் புனலரிசி முனைவரால் வளர்க்கப்பட்டு பணத்தாலும் படையாலும் தன்னை வெல்பவர் யார் என்று ஆணவம் கொண்டு நாடு பிடிக்கும் எண்ணம் கொண்டு அனந்தபுர கலிமன்னனிடம் போர் தொடுத்தான். ஆனால் அனந்தபுர கலிமன்னனால் தோற்கடிக்கப்பட்டான். பூமாலையாக கட்டி தோல்மாலையாக போட்ட பூவும் வாடியதாம். இல்லறம் என்பது வாழ்வதற்காக கணவன் மனைவி என்ற பூமாலையால் இணையப்பட்டது. ஆனால் அது இப்போதெல்லாம் பாடிய பூவாகிறது. கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமை இல்லாமல் கணவனும் மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாள், மனைவிக்கு கணவனும் துரோகம் பண்ணுகிறான். இதனால் இல்லறம் என்ற பூமாலை வாடுகிறது. கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்ந்த நல்ல குடும்பங்களில் பற்பல தீய காரணங்களால் அவர்கள் ஒற்றுமை குலைந்து மனம் சஞ்சலப்பட்டு வாழ வதங்கி காணப்படுகிறார்கள். கணவன் மொழி பேசாதே துணைவியாகவும் அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி காரமனது தடவி கால் தடவி நின்று துயின்றின்றது
அறிந்தபின் தூங்கி மயன்ற ஒரு சாமம் எழுந்திருந்து முகத்தை நீரிட்டு நான் முகத்தோனை தொழுது அகத்து திருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி முகத்தாக நித்தம் செயல்பட்டு வரும் தெய்வ நெய்நீத பெண்ணாக வாழ்ந்த காலம் மாறிவிட்டது. இது சான்றோர் எழுதிய புத்தகத்தினுடைய விளக்கமாக பார்த்தோம். ஸோ நமக்கு தெரிந்த உணர்த்தப்பட்ட சில தகவல்களையும் இதிலே பார்க்க வேண்டும். இறைவனார் வந்த செய்தியிலே அவர் அருள் நூலாக மக்களுக்கு இந்த கலியுகத்திலே என்னென்ன செய்திகள் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதை அறுதியிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இறைவனார். அது இந்த பூமியிலே இந்த தரணியிலே உலகமெங்கும் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது திரைக்கடலில் சிறுமீன் பெரிய மீனை பிடித்து தின்னவும் கண்டேன் ஐயோ சிவனே ஐயா. சின்ன சிறிய மீன்கள் பெரிய மீன்களை பிடிச்சி திங்குமா. அந்த அளவுக்கு களி என்ன செய்யும், தன்னுடைய வேலையை காட்டும். இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நிறைய வீடியோக்கள் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்க்கலாம். நிறைய நம்ம தகவல்களை இங்கேருந்து பார்த்தாலும் சரி தான், இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி தான், ஒன்றுக்குமே ஆகாதவர்கள் பெரிய மனிதர்களாக பெரிய மேன்மைப்பட்டவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய சூழ்ச்சியால் வந்து மடைக்கிடுவாங்க. ஸோ அந்த இறைவன் சொன்ன ஒவ்வொரு வரிக்கும் அருள்நூலில் தெய்வலோக செய்திகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிக்கும் பல நூறு அர்த்தங்கள் பல ஆயிரம் அர்த்தங்கள் வந்து உணர்த்தப்படலாம், நடந்து கொண்டே இருக்கும். அந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் பொருள் சேர்த்து கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நடப்பது அனைத்தும் இறைவன் சொன்ன செய்தியை தவிர்த்து வேறு ஒன்றும் நடக்காது. அது யாராலும் நடத்த முடியாது. இதை இறைவன் அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார். இந்த பூலோகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் சான்றோர்களை அனைத்து மக்களும் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்திருக்கலாம். எல்லோரும் நானும் உட்பட அந்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி இறைவன் பால் அன்பு செலுத்தி இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி உள்ளத்திலே உகம் பெருக்கி ஐயா சிவ 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 அரகரா அரகரா அது உள்ளத்திலே இருந்து சொல்ல 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 இறைவனோடு இறைவனாக நாம் ஐக்கியமாகி மக்களுக்கு நம் கண் முன்னாலே தெரியக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல காலம் நல்ல விசேஷ நாட்கள் வருகிறது என்றால் அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வோம். வேறு யாருக்கும் தெரியாத மக்களுக்கோ தெரியாத ஆட்களுக்கோ பணத்தை கொடுத்து நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறேன் என்று தெரியாமல் தன் பக்கத்தில் கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு உதவினாலே அந்த இறைவனுடைய அருள் கிடைத்துவிடும். இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, மேலும் மேலும் நாம் பார்க்கலாம். அதனால் சான்றுள்ள மக்களை அனைத்து மக்களுக்கும் தெரியட்டும், உலக மக்களுக்கு இந்த செய்தி தமிழ் மக்களுக்கு முதலாக போய் சேரட்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த செய்திகள் இறைவனார் சொன்ன செய்தி போய் சேரட்டும். அதனால் அனைத்து மக்களும் அதிகமாக பகிருங்கள். உங்களுடைய பகிர்தலின் மூலமாகத்தான் இறைவன் செய்தி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுப்பார். என் மூலமாக பேசச் சொல்லுகிறார். நீங்கள் அதை பகிர்ந்தால் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஐயா உண்டு விடைபெறுகிறேன். ஐயா உண்டு.